கிறிஸ்மஸ் என்பது உடைப்பதற்கான நேரம். A time for breaking. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் நம்முடைய சாதாரண எளிய நடைமுறை சிந்தனையில் உடைபடுதல் என்பது எதிர்மறையான சிந்தனையாக இருக்கலாம். ஆனால் உடைபடுதல் என்பது ஒரு நேர்மறையான பார்வையாக இன்றைய நாளில் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவினுடைய தயாரிப்பு காலத்திலே நாம் தியானிக்க இருக்கிறோம். காரணம், இயேசுவினுடைய பிறப்பு பலவற்றை உடைத்தது, பலவற்றுக்கு உரு கொடுத்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இயேசுவினுடைய இந்த பிறப்பு பெருவிழாவினுடைய தயாரிப்பு காலமும் பலவற்றை உடைக்கின்ற பொழுதுதான் நம்முடைய சிந்தனை தெளிவாக்கப்படுகிறது, எண்ணம் உயர்வாக்கப்படுகிறது. நாம் சொல்லுகிற வார்த்தையில் பல்வேறு விதமான சிந்தனைகளும் நற்காரியங்களும் நற்கனிகளாக பூத்து குலுங்கி காய்ந்து கனிவதாக பார்க்கின்றோம். ஒரு முறை என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவம் இது. நான் களப்பணிக்காக நத்தப்பட்டி என்ற ஒரு ஊருக்கு சென்றிருந்தேன். அந்த ஊரிலே முழுவதுமாக இந்து சகோதர சகோதரிகள் தான். அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துவது, பாடம் சொல்லிக் கொடுப்பது, அவர்களுக்கு தேவையான சமூக காரியங்களை எல்லாம் வழி நடத்துவது, இதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி. எனவே அதில் 3 தெருக்கள் இருந்தன. அவற்றிலே ஒன்றில்தான் நாங்கள் சென்று பாடம் நடத்துவோம். 2 தெருக்களில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் அங்கே பாடம் படிக்க வருவார்கள். ஆனால் அடுத்த தெருவில் உள்ள சிறுவர்களோ சிறுமியரோ யாருமே வரமாட்டார்கள். எனவே அப்போது நாங்கள் என்ன செய்தோம் என்று சொன்னால், என்னோடு 3 சகோதரர்கள் இருந்தார்கள். நாங்கள் 4 பேருமே அடுத்த தெருவில் இருக்கிற அந்த சிறுவர் சிறுமியர்களை இங்கே ஒரு நாள் அழைத்து வந்த பொழுது, ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு சிறுவன் என்னை பார்த்து சொன்னான், பிரதர், என்ன தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, வந்தோமா பாடத்தை நடத்தணுமா போயிட்டே இருங்க அப்படின்னா. நான் உடனே ஓங்கி தலையில் அடித்து, ஏண்டா உன் வயசு என்ன பார்த்து இப்படி சொல்கிற? ஆமாம், நீங்கள் அவங்கள கூப்பிட்டு வந்தால் நான் இப்படி தான் பேசுவேன் என்று சொன்னான். நான் உடனே அதிர்ந்து போய் அவனிடத்தில் கேட்டேன், ஏண்டா உன் கூட ஸ்கூலில் தானே படிக்கிறான், அது ஸ்கூலு, இது எங்கள் தெரு, இந்த தெருக்குள்ளே அவனை கூப்பிட்டு வரக்கூடாது, வந்தீங்கன்னா மிகப்பெரிய சண்டையாகும் என்று சொன்னான். உடனே நான் ஊர் தலைவரிடத்தில் என் சகோதரரோடு சென்று, என்ன அந்த சின்ன பையன் எப்படி பேசுகிறான் சார், ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, அவன் சொன்னது உண்மைதான் பிரதர், அங்கே உள்ள பசங்க இங்கே வரமாட்டாங்க என்று. அப்போது நாங்கள் முடிவு செய்தோம், அந்த ஊருக்கு எதிர்புறம் இருக்கின்ற ஒரு கொட்டாயில் எல்லா மாணவர்களும் வந்து படிக்கிற வண்ணமாக அந்த இடத்துல மாற்றினோம். அப்போது அங்கிருந்த ஒரு சில நல்லவர்கள், இல்லை பிரதர், நீங்கள் உள்ளக்கே வந்து நடத்துங்க என்று சொல்லி அந்த சிறுவர்களையும் அங்கே அழைத்து வர செய்தார்கள். பிரிய மாணவர்களே, வாழ்க்கையில் யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு சிந்தனையை செய்துதான் ஆக வேண்டும். எனவே அந்த சிறுவர்கள் ஒன்றாக சேர்ந்து பழகக்கூடிய அந்த உண்மையான ஒரு தேடலை அங்கிருந்து அவர்களுக்கு இடையே இருந்த அந்த மனப்பான்மை உடைப்பதன் வழியாக உருவெற்றதாக நான் வாழ்க்கையிலே நினைத்து மகிழுகிறேன். அதுபோலதான் இயேசுவினுடைய இந்த பிறப்பு பெருவிழாவும். ஆண்டவர் இயேசு இந்த மண்ணுலகிலே குழந்தையாக பிறக்கிறார் என்று சொன்னால் அவருடைய பிறப்பு நம் வாழ்வில் பலவற்றை உடைத்திருக்கிறது. இந்த உடைப்பை தான் இன்றைய நாளில் உறுதியாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதிலெல்லாம் நாம் உடைக்கப்பட வேண்டும் என்றால், முதலில் எதிர்மறை சிந்தனைகளிலிருந்து நாம் உடைபட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் சில பேர் எப்போ பாரு என்ன நினைப்பாங்கன்னா, நெகட்டிவாகவே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. நடக்குமா, போகலாமா, போனால் ஏதாவது நடக்குமா என்று எதிர்மறையாகவே சிந்தித்து அவர்களுடைய எண்ணங்கள் எதிர்மறையாக வகை மாற்றப்பட்டன. ஆனால் உண்மையில் எதிர்மறை எண்ணங்களில் முதலில் உடைக்க வேண்டும். 2ஆவதாக முற்சார்பு எண்ணங்கள், ப்ரெஜுடிஸ் மைண்ட் என்று சொல்வார்கள். எதை பார்த்தாலும் ஒரு முற்சார்பு எண்ணம். அவன் அப்படி தான் பேசுவான், இவ இப்படி தான் நடப்பா, அவங்களா அப்படி கேட்டால் அப்படி தான் பதில் சொல்லுவாங்க என்று முற்சார்பு எண்ணங்களோடு வாழ்வதால் தான் ஏரோது அரசன் அன்றைய நாளில் குழந்தை இயேசுவை கொல்வதற்கு முயன்றான் என்பதை பார்க்கிறோம். 3ஆவதாக அடுத்தவர் நலனை கெடுக்கும் குணம், இதை உடைக்க வேண்டும். நான் நல்லா இருந்தால் போதும் என்பது ஒரு புறம், நான் மட்டுமே நல்லா இருக்க வேண்டும் என்பது இன்னொரு புறம், அடுத்தவர் நன்றாகவே இருக்கக்கூடாது என்று சிந்திக்கிற மனப்பான்மை இன்னொரு குணம். இவை 3மே தவறு அன்புக்குரியவர்களே. எல்லா நலம் பெற்று எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் சமூக சமத்துவ சமர்தன்மை ஒரு நிலை. எனவே இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்றால் அடுத்தவரை கெடுக்கின்ற நிலை குணத்தை நாம் மாற்ற வேண்டும், உடைக்க வேண்டும். அடுத்தவருக்கு கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, கெடுத்து வாழ்கின்ற பண்பு நம்மில் இருக்கக்கூடாது. அதற்கடுத்ததாக சோம்பேறித்தனம்,
எரிச்சல் மற்றும் கோப மனப்பான்மை இவை அத்துணையுமே உடைக்கப்பட வேண்டும். இவையெல்லாம் இருந்ததென்றால் உண்மையான ஆசீர்வாதம் நமக்குள் வராது. இயேசுவினுடைய இந்த பிறப்பிற்காக உள்ளத்தையும் இல்லத்தையும் தயாரிக்கிறோமே, இந்த உள்ளத்தில் எரிச்சலும் சோம்பேறித்தனமும் கோபமும் இருந்தது என்று சொன்னால் இயேசுவின் பிறப்பு உண்மையான அமைதிக்கான பிறப்பாக இருக்காது. அடுத்ததாக பார்க்கிறோம், அவப்பெயரை ஏற்படுத்தும் பண்பு, இன்னொருவர் பெயரை கெடுக்கக்கூடிய ஒரு குணம். இதெல்லாம் உடைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இயேசுவினுடைய பிறப்பு அதையெல்லாம் செய்தது. ரோமை ஆட்சிப்பீடத்தில் இருந்த எல்லாருடைய அந்த ஆட்சிப்பீடங்களும் அங்கே கலக்கத்தாலும் பதற்றத்தாலும் நடுங்கியது என்று சொன்னால் அது இயேசு என்ற உன்னதமான பிறப்பின் வழியாக உடைக்கப்படுவதற்கான உறுதியான அடையாளங்கள். கடைசியாக ஏமாற்றும் செயலை நாம் உடைக்க வேண்டும். இயேசுவின் பிறப்பு யாரையும் ஏமாற்றவில்லை, மாறாக அவரின் பிறப்பு எல்லோருக்கும் மீட்பான பிறப்பாக அமைந்தது. சிந்திப்போம். நம்முடைய வாழ்க்கையில் உடைக்கப்பட வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கின்றன. முட்டையின் ஓடை உடைத்துதான் கோழி குஞ்சானது வெளியே வருகிறது. அதுபோல பல உள்புறம் இருக்கின்ற ஓடுகளை எல்லாம் உடைக்கின்ற பொழுதுதான் உறுதியான மனநிலை உள்ள மகனாக மகளாக நாம் பிறக்க முடியும். தொடர்ந்து பயணிப்போம், சிந்திப்போம், உடைப்போம், உருகொடுப்போம்.